சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்காரு. மறுபக்கம் லோகேஷ் கனகராஜ் சிலர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இதற்கு ரஜினி முற்றுப்புள்ளி வைப்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் கூலி படப்பிடிப்பில் பிஸியாக இருந்து வந்தார். இதற்கிடையில் வேட்டையன் டப்பிங் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார் ரஜினி. இந்த சமயத்தில் தான் ரஜினி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதை கேள்விப்பட்ட திரை பிரபலங்களிலிருந்து ரசிகர்கள் வரை அனைவரும் பதட்டத்தில் ஆழ்ந்து போனாங்க. சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரஜினி பூரண குணமடைந்து வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. சில வாரம் ஓய்வில் இருந்துட்டு மீண்டும் கூலி படப்பிடிப்பில் இணைய இருக்காராம் ரஜினி. இந்நிலையில் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு கூலி படப்பிடிப்பு தான் காரணம் என கூறி லோகேஷ் கனகராஜ் சிலர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. கூலி படப்பிடிப்பில் இடைவிடாது ரஜினி நடித்ததன் காரணமாக தான் மழையில் நடந்தபடி ரஜினி சண்டை காட்சிகளில் இடைவிடாது நடித்ததும் தான் அவரின் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு காரணம் என பேசிட்டு வந்தாங்க. இந்த வதந்திகள் தீயாய் பரவி வந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி பேசினார். இந்த சிகிச்சையை ஏற்கனவே ரஜினி சார் திட்டமிட்டிருந்தார். இது எதிர்பாராத விதமாக நடந்தது கிடையாது. 40 நாட்களுக்கு முன்பே ரஜினி சார் ஒரு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதா சொல்லிட்டாரு. அதன்படி தான் படப்பிடிப்பை நாங்கள் நடத்தினோம். ரஜினி சார் பத்திரமா தான் பார்த்து கொண்டோம். வெளியில் சொல்வது அனைத்தும் வதந்தியே. இதுபோல வதந்தியில பரப்பாதீங்க என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். இருப்பினும் ஒரு சிலர் இன்றளவும் லோகேஷ் கனகராஜை குற்றம் சாட்டிட்டு தான் வராங்க. இதற்கு தீர்வு ரஜினியே வந்து உண்மையை சொன்னாதான் கிடைக்கும் என்று தெரிய வருது. ரஜினி தன் சோசியல் மீடியா பக்கத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் லோகேஷ் மற்றும் சன் நிறுவனம் என்னை பத்திரமா பார்த்து கொண்டதாகவும் இது திட்டமிட்ட சிகிச்சை தான் என்று கூறினால்தான் ரசிகர்கள் ஒப்புக்கொள்வாங்க என்று நமக்கு தெரிய வந்திருக்கு. அவ்வாறு ரஜினி ஒரு பதிவை போட்டா இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்று தெரிய வந்திருக்கு. எனவே ரஜினி இதனை செய்வாரா என பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இந்நிலையில் அக்டோபர் 3வது வாரத்தில் கூலி படப்பிடிப்பில் இணைய இருக்காரா ரஜினி. அதுவரை 10 நாட்கள் கூலி படப்பிடிப்பில் விடுப்பு விடுத்திருக்காரு லோகேஷ். அடுத்ததான் படப்பிடிப்பு இன்னும் 10 நாட்களில் துவங்க இருக்கான். என்னதான் ரஜினி சிகிச்சை பெற்று ஓய்வில் இருந்தாலும் கூலி படப்பிடிப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையாம். அதன்படி தான் கூலி படப்பிடிப்பை திட்டமிட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ். எனவே கூலி படப்பிடிப்புக்கும் ரிலீஸுக்கும் எந்த பாதிப்பும் வராது என்று தான் சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடிய விரைவிலே கூலி பட ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள போகிறாரு. அதனால் கூலி பட ஷூட்டிங்கும் எந்த எதுவும் பாதிப்பும் இருக்காது. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியெல்லாம் ரஜினியை கொண்டு வர போகிறது கிடையாது. அதற்கு லோகேஷ் கனகராஜே விளக்கம் தந்திருக்காரு. கண்டிப்பாக ரஜினி தான் பார்த்தீங்கன்னா முழு படத்தையும் நடித்து கொடுப்பாரு. ரஜினியை நீங்கள் திரையில் கண்டிப்பாக பார்க்கலாம் என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அவர் திரையில் வர சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் பார்த்துடுங்க. உங்களுக்காக நான் நிச்சயமாக இந்த படத்தை கொண்டு வந்து ரஜினி சாரை வச்சே எடுத்து உங்களுக்காக திரையில் கொண்டு வந்து உங்களுக்கு செம ட்ரீட்டை வைப்பேன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சொன்னதை எந்த மாதிரி பார்க்குறீங்க? ரஜினி மீண்டும் கூலி ஷூட்டிங்கில் கலந்து போகிறா இல்லையா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.